வெல்கம் டு சேனல் கிராமர் அண்ட் ஹேண்ட்ஸ். இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணக்கு அலகு 4 வாழ்வியல் கணிதத்தில் பயிற்சி 4ல் 1 கணக்குகளில் கொள்குறி வகை வினாக்களுக்குரிய விடைகளை மட்டும் பார்க்கலாம். உங்களுடைய கொள்குறி வகை வினாக்களில் 11வது கொஸ்டின் 250 லிட்டரின் 12% என்பது 150 லிட்டரின் டேஸுக்கு சமமாகும். இப்போ 250 லிட்டர் எடுத்துக்கிறோம். அதில் 12% எவ்வளவு இருக்கோ அந்த மதிப்பு 150 லிட்டரினுடைய எத்தனை சதவீதத்துக்கு ஈக்குவல் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கணக்கு எப்படி போடலாம்னா 250 லிட்டரின் 12% என்னது? 12% 12/100. அப்போ 150 லிட்டரின் எதுக்கு சமமாகுன்னு தெரியல. அப்போ x% வச்சுக்கலாம். அப்போ x/100 நம்ம வச்சு கணக்கு போடுறோம். அவ்வளோதான். இந்த பாயிண்ட்டை பிடிச்சிட்டோம்னா ஈஸி. இப்போ நம்ம எக்ஸ் இந்த பக்கம் இருக்கலாம், நம்ம இப்படியே எக்ஸ் எங்கே வச்சுட்டு இந்த பக்கம் குறுக்கு பெருக்கல் கொண்டு போகலாம். நான் என்ன பண்ணினேன், இப்படி திருப்பி பேரட்டி போட்டேன். அப்போ இந்த 150 × x/100 இந்த பக்கமாக இது அப்படி வருது. அப்படியே தூக்கி போடுறதுனால மேலே கீழே மாறாது, இனிதான் மாறும். எக்ஸ் இங்கே வச்சுக்கிறோம். இங்கே ஆல்ரெடி 250 × 12 போட்டாச்சு. இந்த பகுதியில் இருக்கிற 100 மேலே தொகுதிக்கு போகுது. தொகுதியில் இருக்கிற 150 கீழே வருது. இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது, ஒரு 100 இருக்குது. இல்லைன்னா முதல்ல 250 × 12/100 எழுதிக்கிட்டோம். அப்போ இந்த பக்கம் மேலே 150/200 இங்கிட்டு வரும்போது திருப்பி 100/150 வருது. 100 கேன்சல் பண்ணிடலாம். இந்த 0 அடிச்சிட்டேன். 15ல் 3 5 இங்கே 5 25 ரைட்டம்மா. 1 3 3 இங்கே 12ல் 4 3 12 5 4 பெருக்குனா 20 வரும். அப்போ எக்ஸ் என்பது 20%. அப்போ 150 லிட்டரினுடைய 20%, 250 லிட்டரினுடைய 12% சமமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி மீனிங். செகண்ட் கொஸ்டின், ஒரு பள்ளி தேர்வில் ஏபிசி ஆகிய 3 வேட்பாளர்கள் முறையே 153, 245 மற்றும் 102 வாக்கு, அதாவது ஸ்கூலில் ஏதோ ஒரு எலெக்ஷன் நடக்குது. அதில் 3 ஸ்டூடெண்ட்ஸ் நிற்கிறாங்க. அவங்க 153 ஒருத்தர், 245 ஒருத்தர் 102 வாக்குகளில் பெறாங்க. வெற்றியாளர் பெற்ற வாக்கு சதவிகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இதில் 2 3 டிசைட் பண்ணுறோம். அப்போ வெற்றியாளர் யார்? அதிக வாக்குகள் பெற்றவர் யார்? 245. அதாவது பி தான் வெற்றியாளர். அவர் பெற்ற வாக்குகள் 245. அப்போ வாக்கு சதவீதம் என்ன ஒன்றுனா, மொத்தத்தில் இத்தனை எடுத்திருந்தாருன்னா 100க்கு எத்தனைன்னு கணக்கிடுறது தான் என்னது, சதவிகிதம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மொத்த வாக்குகள்னு சொல்லிட்டு இந்த 3 கூட்டுறோம், நம்மளுக்கு 500 வருது. அப்போ வெற்றி பெற்றவர் பெற்ற வாக்குகள் 245. அப்போ அவர் பெற்ற வாக்கு சதவிகிதம்னா 500க்கு 245 வாங்கினாருன்னா 100க்கு எத்தனைன்னு போடணும். இந்த இடத்துல கொஞ்சம் ஓவர் ரைட் ஆகிருக்கு. அப்போ எப்படி போடணும்னா 500க்கு 245ன்னா 100க்கு எத்தனைன்னு போடுறோம். அப்போ இதை என்ன பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னோம்னா அடித்து விட்டுறோம். அடுக்கி வைக்கும்போது என்ன ஆகுன்னா, இன்னொரு தடவை தனியாக போட்டு மொத்த வாக்குகள் வரைக்கும் பிரச்சனை இல்லை இல்லையா. அப்போ வாக்கு சதவீதம் நான் இப்படி போட்டிருக்கிறேன், இப்படியும் போடலாம். அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா 245/500, அதாவது 500க்கு 245 வாங்கியிருந்தால் 100% எத்தனை வாங்கியிருப்பார். நான் என்ன பண்ணேன், இந்த 100 100 5 100 500 ஓரஞ்சு 5, இதை 4 5 20, மீதி 4 45ல் 95 45. அப்போ எவ்வளவு சதவிகிதம் வருது? 49% சொல்லி இந்த கணக்கு போட்டுக்கலாம். அப்போ மேலே மொத்த வாக்குகள் கூட்டி போடுங்க. வெற்றி பெற்றவர் பெற்ற வாக்கு சதவீதம் வரைக்கும் இது ஓகே. அதுக்கு மீறி இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் ஒன், 10,000ல் 25% மதிப்பின் 15%. ஒரே ஸ்டெப்பில் நம்ம போட்டுடலாம். 10,000ன் 25% சொல்லி சொன்னோம்னா 25/100. அதனுடைய 15%னா 15/100. இப்போ 10,000ல் 4 0 இருக்கு இல்லையா, இங்கே 2 0 இங்கே 2 0 அடிச்சு விட்டுருங்க. அப்போ மீதி உங்களுக்கு 25 15 இருக்குது. 25 15 பெருக்கினீங்கன்னா 375 ஆன்சராக வரும். ஒரு எண்ணின் 60%லிருந்து 60 கழித்தால் 60 கிடைக்கும் எனில் அந்த எண். அப்போ அந்த எண் என்னன்னு தெரியாது, அந்த எண்ணை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ எக்ஸினுடைய 60%னா என்ன மீனிங்கு? எக்ஸ் × 60/100. அப்போ ஒரு எண்ணின் 60%னா 60/100. அந்த எண் தெரியாதனால எக்ஸ். அப்போ இதுதான் ஒரு எண்ணின் 60%ல் இருந்து 60 கழித்தால் அப்போ -60, 60 கிடைக்கிறதுனா ஈக்குவல் டு 20. அப்போ இந்த பாயிண்ட் பிடிச்சிட்டா போட்டுக்கலாம். இப்போ நான் எக்ஸையும் 60 இருக்குன்னா 60x/100 கழித்தல் 60 ஈக்குவல் டு 60. நம்ம அப்படி கொண்டு போக முடியாது. இப்போ இதுலேருந்து இதை கழிக்கணும்னா மீச்சிமா 100 எடுக்கிறோம். 100க்கு 100 இருக்கிறனால 60x அப்படி போட்டுறோம். இங்கே ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்கிறது அர்த்தம். அப்போ 100 மடங்காக இருக்குது. அப்போ மேலே 100ஆல் பெருக்கணும். பெருக்கும் பொழுது 60ஐயும் 100ஐயும் பெருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகிடும்? 6000. ரைட் சைடு ஈக்குவல் டு 60 அப்படி வந்துடுது. இப்போ மேலே தொகுதி 60x - 6000 மட்டும்
அப்படி வச்சுக்கிறேன். இந்த 100 இங்கே குறுக்கு பெருக்கல் போகுது, ஒரே ஸ்டெப்பில் போட்டேன். 100 குறுக்கு பெருக்கல் போகும்பொழுது என்ன ஆகுனா 100 பெருக்கல் 60 6000 வர. அடுத்து 60x இங்கே வச்சுக்கிட்டு 6000, இந்த கழித்தல் 100 இந்த பக்கம் வரும்போது கூட்டல் 100 ஆயிடுது. அப்போ 6000 கூட்டல் 6000 உங்களுக்கு என்ன ஆயிடுது, 12000 சொல்லி ஆயிடுது. அப்போ 60x = 12000னா x = 12000/60. ஒரு 0 ஒரு 0 அடிச்சு விட்டுருங்க. ஓராறு 6 ஈராறு 12, இந்த 2 0க்கு 2 0 போட்டால் x = 200ன்னு சொல்லி வருது. அப்போ 15வது கணக்கு 48% எக்ஸின் 64%. அப்போ 48ஓட 48% எக்ஸோட 64%க்கு சமமாக வந்ததுன்னு சொன்னால் இந்த 1வது கணக்கு மாதிரின்னு வச்சுக்கலாம். சரி, ஒன்றுனா 11வது கணக்கு மாதிரி எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்டுக்க. அப்போ 48% 48 × 48/100 எக்ஸின் 64% x × 64/100. நான் இது இப்படி திருப்பி வச்சுட்டேன். அப்போ எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கிறேன். இங்கே 48 × 48 போட்டுடுறோம், பை 100 போட்டாச்சு. இங்கே 64/100 திருப்பி வரும்போது 100/64ன்னு தலகலாம் மாற்றி, அதாவது பெருக்கல் இருக்கிறது தலகலாம் இந்த பக்கம் வரும்பொழுது என்ன பண்ணிக்கிறான், தலகலாம் மாறுது. 100 அடித்து விட்டுருங்க. 64 வந்து 8 8 64ன்னு பிரிக்கிறேன். இந்த 48 6 8 48ன்னு அடிக்கிறோம். மறுபடி 1 8 8 இதுலேயுமே 6 8 48 6 எல்லாம் அடித்தது போக என்னது மேலே 6 6 மட்டும் இருக்குது. 6 பெருக்கல் 6 எவ்வளவு, 36 ஆகும்னு சொல்லி போட்டுடலாம். தேங்க்யூ.